ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரேபிட்டோவுடைய ஃபுட் டெலிவரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேபிட்டோவில் வந்து ஃபுட் ஆர்டருக்கு எவ்வளவு அமௌண்ட்டு தராங்க, சரிங்களா? ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு தராங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரேட் கார்டு. ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி பற்றி தான் இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தானே, இப்போ திடீர்னு வந்து ரேபிடோ பற்றி போடுறானே அப்படின்னு வந்து யாரும் நினைக்க வேணாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோலுமே வந்து ஃபுட் சர்வீஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட் டைம் வந்து எய்ம் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து ரேபிட்டோ ஓட்டலான்னு நினைக்கிறேன், ரேபிட்டோவில் வந்து ஃபுட் ஆர்டர் பார்க்க முடியுமா, அதுக்கு வந்து எப்படி ஆர்டர் ஏர்னிங்ஸ் வருது, எவ்வளோ தராங்க அப்படின்ற நிறைய சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இந்த ரேட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு மட்டும்தான், சரிங்களா? ஸோ மேபி உங்களுடைய மாவட்டத்துக்கு ரேட் கார்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். நீங்க உங்களுடைய மாவட்டத்தில் ரேபிட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, என்ன ரேட் கார்டு அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ ரேட் கார்டு கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிக்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட்டோவில் பைக் டாக்ஸி தான் வந்து இயங்குது, சரிங்களா? ஸோ பைக் டாக்ஸி வந்து ரேட் கார்டு உங்களுக்கே தெரியும். மேபி நான் அடுத்த வீடியோவில் வேணும்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபுட்டு டெலிவரிக்கான ரேட் கார்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான மினிமம் சார்ஜ், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட் வந்து மாறும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபேர் வந்து தூரத்தை பொறுத்து தான், சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து உங்களுக்கு 15 ரூபா வந்து ஃபிக்ஸடு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 3 கிலோமீட்டர் வரைக்கும் கிலோமீட்டருக்கு 6 ரூபா, சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு 2.5 கிலோமீட்டருக்கு 2.5 ரூபா இன்டூ 6 ரூபா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரும். அந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகும்போது அமௌண்ட் வந்து உங்களுக்கு 3 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் போனீங்க அப்படின்னா கிலோமீட்டருக்கு 8 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் போறீங்க அப்படின்னா அந்த 5 இன்ட்டு 8, ஸோ டோட்டலாக வந்து 40 ரூபா நம்மளுக்கு வந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், ரேபிட்டோல வெயிட்டிங் டைம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு எல்லா மாவட்டத்திலுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு மேல நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 1 ரூபா. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ரீச் கொடுத்துட்டீங்க, ஸோ ரீச் கொடுத்துட்டு வெயிட் பண்றீங்க, உங்களுக்கு உடனே ஃபுட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வெயிட்டிங் டைம் வராது. ஆனா அந்த வெயிட் பண்ணி 3 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1 ரூபா ஆட் ஆகும். அது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா தான் ஆட் ஆகும். ஸோ நீங்க 40 நிமிஷம் வெயிட் பண்ணாலும் அந்த 10 ரூபா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் எப்படி 3 நிமிஷத்துக்கு மேல தான் வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆகுமோ, ஸோ இதுலயும் அதே மாதிரி தான். ஆனா நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் வந்து நீங்க 40 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா 40 ரூபாலாம் கிடைக்காது. ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா 10 நிமிஷம் வரைக்கும் அவங்க 10 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேர், அதாவது இது வந்து எல்லா ஆர்டருக்குமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபேர் அப்படின்னா லாங் பிக்கப். ஸோ லாங் பிக்கப்னா நம்ம 2 கிலோமீட்டருக்கு மேல போய் பிக்கப் பண்றோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து 6 ரூபா வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் பிக்கப்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபர்ஸ்ட்டுமே ஒரு ரெஸ்டாரண்ட் பிக்கப் தான் வந்து அவங்க வந்து லாங் பிக்கப் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லொக்கேஷன்ல இருப்போம், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு மேல அந்த பிக்கப் லொக்கேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து நாங்கள் மேக்ஸிமம் 6 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சலேஷன் ஃபேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு லொக்கேஷன் பிக்கப் பண்ணிட்டீங்க, டெலிவரிக்கு போயிட்டீங்க, அங்க போயிட்டு ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 25 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் கேன்சல் பண்ணா மட்டும்தான் வரும். மற்றபடி உங்களுக்கு நீங்க போயிட்டு இருக்கும் போதே ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மினிமம் ஒரு 10 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேர். அடுத்தது இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஜ் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கொடுத்தால் அது உங்களுக்கு தான், சரிங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு சர்ஜ் வந்து இந்த ரெயின் சர்ஜ் போடுவாங்க, அப்புறமேட்டு டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து கம்மியா இருந்தாங்கன்னா வந்து ஸ்விக்கியில போடுற மாதிரியே சர்ஜ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து கஸ்டமர் ஏதாச்சும் டிப்ஸ் போட்டாங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு தான் சேரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோல இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரேட் கார்டு ஃபுட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணணும். ஸோ எந்த ஆப்ல வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் நம்மளுடைய ஸ்விக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த சேலரி வந்து உடனே வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமா தான் நம்மளால வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் ரேபிட்டோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்குமே ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன். மினிமம் டிரான்ஸ்ஃபர் மினிமமா நம்மளால எவ்வளோ லிமிட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 49 ரூபா வரைக்கும் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நீங்க மினிமம் 49 ரூபாய்க்கே வந்து நம்மளோட வேலட்ல அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். ஒரு 49 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் லிமிட். ஸோ அதிகபட்ச வரம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு நாள் நீங்க எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 49 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் இருந்தாலும் சரி 2000 ரூபாய் இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு நாளும் இன்ஸ்டன்டாவே வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கவுண்ட், அதாவது வீக்ல எத்தனை முறை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை தான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டைம்ல நம்மளுக்கு அமௌண்ட் வேலட்ல வந்து நீங்க 1 வீக் ஃபுல்லா ஓட்டிட்டீங்க, நான் வந்து வித்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடைசியோட வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ உங்க அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு இருந்தாலும் சரி வேலட்ல, உதாரணத்துக்கு ஒரு 3000 இருந்தாலும் சரி 4000 இருந்தாலும் சரி பார்ட்டா அதாவது ஒரு வாரத்துல 3 நாளைக்கா கூட நீங்க வித்ட்ரா எடுத்துக்கலாம். மற்றபடி பைக் டாக்ஸில வரக்கூடிய அமௌண்ட் அதாவது கையில வரும் பாத்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்க வந்து கையிலேயே வச்சுக்கலாம். அந்த வேலட்ல இருக்கிறது மட்டும்தான் நீங்க வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்க வந்து 1 வீக் ஃபுல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 டைம் மட்டும்தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல மட்டும்தான் நீங்க வந்து வித்ட்ரா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதையுமே வந்து வீக்லி ரீசெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட்டோல ஃபுட்டுக்கு இருக்கக்கூடிய ரேட் கார்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதன் மூலியமா ஒரு சில ஐடியா கிடைச்சிருக்கும். ரேபிட்டோல வந்து ஃபுட்டு ரேட் கார்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளால வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 300-400 ரூபா ஏர்னிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதை இம்மிடியட்டாவே நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க பார்ட் டைம் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து அதை வித்ட்ரா பண்ண முடியும். உதாரணம் நான் வந்து பைக் டாக்ஸியில் இருக்கக்கூடிய ரேட் கார்டு சொல்லலை, ஃபுட்டு டெலிவரிக்கான ரேட் கார்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? மேபி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வேணா ரேபிட்டோ பைக் டாக்ஸிக்கான ரேட் கார்டையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க யாராச்சும் இதன் மூலியமா ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நான் வந்து ரேபிட்டோ ஓட்டான்னு இருக்கேன் இல்லைன்னா ஸ்விக்கி ஓட்டான்னு இருக்கேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ரேபிட்டோ ஓட்டுன்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.